இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vailankanni, who are watching this same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உண்மையான பேறு இன்றைய நாளில் நாம் தியானிக்க இறைவார்த்தை நமக்கு கொடுக்கும் உணவு உண்மையான பேறு. உண்மையா, அது என்ன என்று சமூகத்தில் இந்த கேள்வி எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வீடுகளில், கணவன் மனைவியின் மத்தியில், பிள்ளைகளின் மத்தியில், சமூகத்தில், இன்னும் பல படிநிலைகளில் உண்மையா அது என்ன? உண்மையை நிரூபித்து காட்ட பல போலியான வேடங்கள் கூட நடந்து கொண்டு இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் கூட வினாத்தால் வெளியாகிறது என்கிறார்கள், ஆள் மாறாட்டம் என்கிறார்கள், பணம்
இதை வைத்து பட்டம், பதவி, எல்லா படிநிலைகளையும் எளிதாக வாங்கிவிடலாம் என்று சொல்கிறார்கள். இன்றைய நாளில் அன்னை மரியாள் உண்மையான பேறு பெற்றவர் என்று தியானிக்க இருக்கிறோம். நாமும் உண்மையாகவே கடவுளின் பார்வையில் பேறு பெற்றவர்களாக வாழ செயல் வடிவில் வெளிப்படுத்த இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவராகிய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான் ஆகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கண்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்
அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உமது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவாப்புகள் பெற கடவுள் உனக்கு ஆசி அருள்வாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. உயர் பெருமை நீரே. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. இறைவாழ்த்து கேட்டு அதை கடைபிடிப்போம். Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரலொலி எழுப்பி கூறினாள். அவரோ,
இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவர் வழங்கும் இறைவாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, தாயாம் திரு அவை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியாகிய இன்று புனித கன்னிமரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கோவில் என்றால் என்ன? கோவில் என்பது உயிர்களை படைத்த கடவுள் உறையும் இடம். கோவில் என்றால் உயிர்களை படைத்த கடவுள் உறையும் இடம். ஆலயம் என்றால் என்ன? நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் தங்கும் லயம். நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் தங்கும் லயம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை பற்றி நாம் சற்று தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? இந்த ஆலயம் கட்டப்பட்டதின் பின்னணி என்ன? இது எதற்கெல்லாம் பிரசித்தி பெற்றது என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு 2 பாரம்பரிய நம்பிக்கை செய்திகள் இருக்கிறது. இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்று. இது ரோமாபுரியிலே கட்டப்பட்ட பேராலயங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏறக்குறைய கிபி 350வது நூற்றாண்டிலே அந்த ரோமையிலே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன், அவனுடைய மனைவி, இவர்களுக்கு குழந்தை வரம் இல்லையாம். அதிகமான பணங்களை செலவழித்து பார்த்தார்கள், எதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆலயத்தில் மட்டும், ஆண்டவனிடம் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அன்னை மரியாளிடம் அலாதியான பக்தி கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாளிடம் இப்படியாக ஜெபித்தார்கள், எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று. தங்களது இறுதி நாட்களில் எங்களுடைய மிக பெரிய அரண்மனையே அன்னை மரியாளின் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து விடுகிறோம் என்று ஜெபித்தார்களாம். அந்த பணக்காரன் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்து, உமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆனால் நீ கோடை காலத்தின் மத்தியில் இந்த ரோமபுரியில் இருக்கின்ற 7 மலை குன்றுகளில் எங்கே பனி பொழிவது போன்ற படலத்தை காண்கிறாயோ அங்கே எனக்காக ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டதாகவும், இந்த செய்தியை திருத்தந்தையிடம் போய் சொல்லுகிறார். திருத்தந்தையிடம் போய் சொல்லிய பொழுது திருத்தந்தை, நானும் இதே கனவை கண்டேன், எனக்கும் அன்னை மரியாள் இந்த கனவை வெளிப்படுத்தினார் என்று சொன்னதாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அதாவது ரோமையிலே உள்ள 7 மலைகளில் ஒன்றான எஸ்குலைன் என்ற மலையிலே இந்த பனிப்படலம் இருப்பதை அந்த திருத்தந்தையும் அந்த பணக்காரனும் கண்டு அந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு மாபெரும் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதற்கு என்ன பெயரிடுகிறார்கள்? பனிமய மாதா ஆலயம். என்ன பேர் வைக்கிறாங்க? பனிமய மாதா ஆலயம் என்று பெயர் வைக்கிறார்கள். அதோடு சேர்த்து அந்த திருத்தந்தையின் பெயரையும், அந்த லிபேரியூஸ் என்கின்ற திருத்தந்தை அவருடைய பெயரையும் இணைத்து லிபேரியன் பசிலிக்கா என்றும் வைக்கிறார்கள். பனிமய மாதா பேராலயம் அல்லது லிபேரியன் பசிலிக்கா என்று இந்த ஆலயம் அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை செய்தி. இன்னொன்று என்றவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது மரியன்னையை பற்றிய தப்பறை கொள்கை கான்ஸ்டாண்டினோபிளின் ஆயராக இருந்த நெஸ்தோரியஸ் என்பவர்
மரியன்னையை பற்றிய தப்பறையான கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? கிறிஸ்டோடோக்கஸ் தேயோடோக்கஸ். கிறிஸ்டோடோக்கஸ் அப்படின்னா என்னன்னா, டோக்கோஸ்னா தாங்குதல், சுமப்பவள், பேரர். இந்த மரியா இயேசு என்கின்ற மனிதனை மட்டும்தான் சுமந்தவள். இறைத்தன்மை கொண்ட கடவுளை அவள் சுமக்கவில்லை. எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய் அல்ல என்ற தப்பறை கொள்கையை அங்கே உள்ள நம்பிக்கையாளர்களிடம் பரப்பி அன்னை மரியாளின் பக்தி முயற்சியை சிதைக்க தொடங்குகிறார். யாரு? ஒரு கத்தோலிக்க ஆயர். படித்ததுக்கப்புறம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, நிறையா படிச்சுட்டா என்ன பேசுகிறோம்னே தெரியாது என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? இந்த ஆயர் நெஸ்தோரியஸ் இதை செய்து விட்டார். அப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தா, பொதுச்சங்கம் கூடுகிறது. ஏறக்குறைய கிபி 431 எபேசு திருச்சங்கம் கூறுகிறது. அங்கே எபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த நெஸ்தோரியஸ் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். காரணம், கடவுள் எப்படி இறக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும். கடவுள் எப்படி, இயேசு கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் எப்படி இறக்க முடியும் என்று சொல்லி இந்த நெஸ்தோரியஸ் ஆயர் ஒரு தப்பறை கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார். இதைத்தான் எபேசு திருச்சங்கத்திலே உறுதி செய்கிறார்கள். ஏறக்குறைய எபேசு திருச்சங்கம் நடைபெற்று ஒரு ஆண்டுக்கு பிறகு 432 ஆண்டு திருத்தந்தை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை உறுதி செய்து இதே ஆலயத்தை, பனிமய மாதா பேராலயம், லிபேரியஸ் பசிலிக்கா என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அன்னை மரியாளுக்கென்று நேர்ந்தளிக்கிறார். அந்த விழாவைத்தான் இன்று கொண்டாடுகிறோம். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைக்கிறார். இணைத்ததற்கு பிற்பாடு என்ன நடக்குது? ஏறக்குறைய 18வது நூற்றாண்டின் இறுதியிலே திருத்தந்தை என்ன சொல்கிறார்? பனிமய மாதா ஆலயம் என்ற அடைமொழியை நாம் அகற்றிவிட்டு அன்னை மரியாளின் பெருங்கோவில் அபிஷேக நேர்ந்தளிப்பு விழா என்றுதான் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். இன்றளவும் கூட அந்த பனிமய மாதா ஆலயம், நேர்ந்தளிப்பு ஆலயம் என்று அழைக்கப்படுகிற ஆலயத்தின் கோபுரத்தின் உச்சியில் வெள்ளை நிற ரோஜா மலர்களின் இதழ்களை தூவுவார்களாம். காரணம், அந்த பனிப்பொழிவை நினைவு கூற. ஆக இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு விழாவை தாயாம் திரு அவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த ஆலயத்தில் என்னென்ன சிறப்பு மிக்கவை இருக்கிறது? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இதுவரை இருந்த அத்துணை திருத்தந்தையர்களும் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிகழ்த்துவது வழக்கமாம். இயேசுவின் திருச்சிலுவையில் பாதி ஒன்று இந்த ஆலயத்தில் வணக்கத்திற்குரியதாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு பிறந்த அந்த பெத்லகேம் குடில் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதாம். குடில் மாதா ஆலயம் என்று அந்த ஆலயத்திற்குள்ளே இது இருக்கிறதாம். இன்னும் பல்வேறு இறையடியாளர்களின் கல்லறைகள் அங்கே இருக்கிறது. மிக உண்மையாக குறிப்பிடத்தக்கது, நம்மோடு வாழ்ந்து மரித்திருக்கிற நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய கல்லறையும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம் அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவைத்தான் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்பு போதும். திருத்தூதர் பவுல் சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே, நீங்கள் கடவுளின் கோவில், நீங்கள் கடவுளின் கோவில், தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். கடவுளின் கோவில் தூயது என்றால் நீங்களும் தூயவர்கள். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ஆலயத்தில் சாமியார் பூசை வச்சுக்கிட்டே இருந்தார். புறா தொல்லை தாங்கவே முடியலை. குய் 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 குயின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பூசை வைக்கவே முடியலை.
இந்த சாமியாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கூப்பிட்டாரு ஊர் மக்களெல்லாம், என்னால் இங்கே பூசையே வைக்க முடியலை, இந்த புறாவெல்லாம் விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு ஆள் இப்படி கையை சுருட்டிக்கிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். என்ன பண்ணார், எல்லாத்தையும் வலையில் பிடிச்சு கொண்டு போய் நடு காட்டில் விட்டுட்டு வந்து ஃபாதர்கிட்ட சொன்னார், ஃபாதர் இனிமேல் ஒரு புறா தொல்லையும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னாரு. அவர் சொல்லி போனதுக்கப்புறம் அம்புட்டு புறாவும் திரும்பி கோயிலுக்கு வந்து உட்காந்துருச்சு. இன்னொரு ஆள் வந்தார், எனக்கிட்ட இன்னொரு யுக்தி இருக்குது, நான் செஞ்சு காமிக்கிறேன், என்ன பண்ணுறேன், வெடி வச்சு தூக்கி எறிஞ்சிட்றேன் எல்லாத்தையும். வெடி வச்சார், வெடியோட சத்தத்தோட பயந்துக்கிட்டு என்ன பண்ணிருச்சு, எல்லா புறாவும் பயந்து ஓடிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் வந்தார், நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் சாமி. அப்படியா, செஞ்சு காமி. வந்தார், கோயிலுக்குள்ளே போனார். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணாருன்னே தெரியலை. அன்னையிலேருந்து அந்த புறாலாம் என்ன பண்ணலை, கோயிலுக்கே வரல. அப்படி என்னடா பண்ணார் அந்த ஆளுன்னு பார்த்தா, அம்புட்டு புறாவையும் கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாராம். ஞானஸ்தானம் வாங்கின புறாக்கள் வேளாங்கண்ணிக்கு வேணால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆலயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வெறுமையாகத்தான் இருக்கிறது. அந்த கதை நகைச்சுவையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. பல நேரங்களில் பங்கு குருக்களின் வேதனை, அன்பியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேளாங்கண்ணி ஆலயம் நிறைந்திருக்கும், பூண்டி மாதா ஆலயம் நிறைந்திருக்கும். நாம் எல்லாரும் ஆடம்பர கிறிஸ்தவர்களா, விழாக்கால கிறிஸ்தவர்களா? ஆலயம் வெறுமையாகி இருக்கிறது. அதாவது ஒரு இறையியலாளர் அவரை தான் நாங்கள் அதிகமாக இறையியலில் படிப்போம். அவர் என்ன பண்ணாராம், அவருடைய பிள்ளை வந்து ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் தொட்டியில். அதை என்ன பண்ணார், தொட்டியில் போய் தூங்கிட்டு இருக்க பிள்ளைய நெஞ்சில் முத்தம் கொடுத்தாராம். ஒருத்தர் கேட்டார், ஏன் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் பிள்ளைய நெஞ்சில் முத்தம் கொடுக்குறீங்க? இல்லை, திருமுழுக்கு நேரத்தில் சாமியார் என்ன பண்ணார், அருள் பொழிவு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னூண்டு எண்ணெய் எடுத்து என்ன பண்ணார், நெஞ்சில் தடவுனார். அன்று முதல் என் பிள்ளையின் இதயத்தில் ஆண்டவர் கோவில் கொண்டு தங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை என் பிள்ளையின் இதயத்தில் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உங்கள் உடல் ஆலயம், உங்கள் உடல் ஆலயம், நீங்கள் தூயவர்கள். உங்கள் உடலில் ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மதிக்க தொடங்கினால், தெய்வீகத்தோடு அணுக தொடங்கினால், உங்கள் உடலை மதிக்க தொடங்கினால், நீங்களும் உங்கள் அருகாமையில் இருப்பவரோடு, சொந்த பந்தங்களோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் சமூகம் என்று எல்லார் உடலிலும் ஆண்டவரின் கோவிலை உங்களால் காண முடியும். இல்லை என்றால் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நடக்கும். ஏன்னா என்னை யாரும் திட்டக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்கள திட்டுவேன். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்கள நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன். நீ ஒரு வார்த்தை கேட்ட செத்தாலும் இல்லை வாழ்ந்தாலும் இல்லை, என் வீட்டுக்கு வரக்கூடாது. பாருங்கள், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் என்னை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. என் உடலை நான் மதிக்க ஆசைப்படுகிறேன். யார் ஒருவர் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிற தெய்வத்தை காண நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களின் உடலையும் மதிக்க உங்களுக்கு தெரியும். உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். பிரியமானவர்களே, ஒரு அழகான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான பேர். திருப்பலியின் முன்னுரையிலே நான் சொன்னேன், உண்மையா அது என்ன? விவிலியத்தில் ஒருத்தர் சொல்லுவார் இயேசுவை பார்த்து, புரியுதா? உண்மையா அது என்ன என்பார். அதுதான் உண்மை. குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே ஒரு நம்பிக்கையின்மை, உண்மையை பார்க்க முடியலை, பிள்ளைங்கள்ட்ட உண்மையை பார்க்க முடியலை, பணி செய்கின்ற இடங்களில் உண்மையை காண முடியவில்லை. இந்த நேரத்தில் உண்மையான பேர். அன்னை மரியாள் எப்படி உண்மையிலே பேறு பெற்றவர்? பேறு பெற்றவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? விவிலியத்தில் திருப்பாடல் 1 படித்து பாருங்கள். யார் பேறு பெற்றவர்? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 1வது அதிகாரம். இன்னும் பேறு பெற்றவர் யார் என்பதை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 தொடங்கி நாம் படிக்க நினைக்கலாம், அதில் படித்து பார்க்கலாம். அதில் மழைப்பொழிவிலே யார் பேறு பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் எப்படி பேறு பெற்றவர்? இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். உம்மை கருத்தாங்கி பாலூட்டிய அன்னை பேறு பெற்றவர். இயேசு என்ன சொல்றாரு? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அதைவிட இன்னும் அதிகம்
பேறு பெற்றோர். அப்போ அன்னை மரியாளை டொப்புன்னு கீழே போட்டு மிதிச்சிட்டாரா? அன்னை மரியாள் பேறு பெற்றவள் இல்லையா? இந்த வார்த்தையின் மூலமாக அன்னை மரியாள் பேறு பெற்றவர் தான். இதற்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு. தன் தாழ்ச்சியினால் அன்னை மரியாள் ஆகட்டும் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி பேறு பெற்றவர் ஆகிறார். அதுக்கப்புறம் நம்பிக்கையில் அன்னை மரியாள் பேறு பெற்றவர். எலிசபெத் அம்மாவை சந்திக்க போறாங்க. எலிசபெத் அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? கடவுளால் இது நடக்கும் என்று நம்பிய அன்னை மரியாள் பேறு பெற்றவர். இதை தான் அவங்க சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் மிகுந்த நம்பிக்கையோடு மிக சுமக்க முடியாத பாரங்களோடு அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம். அன்னையிடம் இருந்த அதே நம்பிக்கை நம்மிடமும் இருக்க வேண்டும். அன்னை மரியாள் நம்பினால் கடவுளால் இது நடக்கும் என்று ஆபிரகாம் தொடக்கத்தில் நம்பினாள். குடுகுடு வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். கடவுளால் நடக்கும் ஆகும் என்று நாம் நம்ப வேண்டும். இறுதியாக அன்னை மரியாளின் உடனிருப்பு, இயேசுவோடு இருந்த உடனிருப்பு மாபெரும் பேறு பெற்ற நிலைக்கு அவளை அடைத்து செல்கிறது. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆலயம் பேறு பெற்றவர் யார் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். கட்டடங்களால் ஆன ஆலயத்தை விட்டுவிடுங்கள், ஆனால் அதில் ஆண்டவர் உறைந்திருக்கிறார். உங்கள் உடலாகிய உள்ளமாகிய ஆலயத்தை மறந்து விடாதீர்கள். உங்களை மதியுங்கள், உங்கள் உறவுகளை மதியுங்கள், உடலை மதியுங்கள். பல்வேறு விதமாக உடல்கள் என்று மோகத்திற்காக சிதைக்கப்படுகிறது, தனிப்பட்ட மனிதனின் சுகத்திற்காக சிதைக்கப்படுகிறது. உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். இதை நீங்கள் உணரும் பொழுது அன்னை மரியாவை போன்று நீங்களும் பேறு பெற்றவர்களே. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டல்களும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நம்பிக்கை கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்றும் அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகனும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானுக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யூசுப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி இரு கரங்களையும் விரித்து பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னிமரியாவை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற தலைகுனிந்து மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு விழும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா,